சமையல் தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அது என்னென்ன மாதிரியான சமையல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுவரை என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. எதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான செய்முறை தேர்வுகளுக்கு அதிக மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. வைவா கேட்குறாங்களா, வைவாவுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராக்டிக்கல் போகிறோம் அப்படின்னா என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் ப்ராக்டிக்கல் நடக்குது. இது வரைக்கும் ப்ராக்டிக்கல் பண்ணவங்களுக்கு எப்படியெல்லாம் மார்க் போடுறாங்க அப்படின்றத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ அவங்க டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ப்ராக்டிக்கல் ஒரு வாரமாக நடந்துட்டு வருது. கிட்டத்தட்ட 5 நாட்கள் நடந்தது. இந்த 5 நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் ப்ராக்டிக்கல் பண்ணாங்க, எதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதுதான் முக்கியம். மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குக்கிங் தான் இருக்குது. ஸோ குக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம். செய்ய தெரிஞ்சவங்க ஈஸியாக செஞ்சு அழகாக மார்க்கு வாங்கிடலாம். இதே லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குக்கிங் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க வாங்கிடுவாங்க. இதே ஜென்ஸாக இருக்க பட்சத்தில் நான் என்ன செய்வேன், என்ன பண்ணுறது, இதுதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஜென்ஸாக இருக்கீங்க, லேடிஸாக இருக்கிறீங்க, உங்களுக்கு குக்கிங்கே தெரியாது அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை கற்றுக்கோங்க. இல்லை யூடியூப்லையானா பார்த்துட்டு போங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான ப்ராக்டிக்கல் கேட்குறாங்க. ஆனால் ரொம்ப உங்களுக்கு சோறாக்கி குழம்பாக்கி சிக்கன் மட்டன் அந்த மாதிரிலாம் செய்ய சொல்கிறதில்ல. பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ரவை உப்புமா, ரவை கேசரி, பாயாசம், அப்புறம் நூடுல்ஸு, மேகி, அதுக்கப்புறம் தோசை, இட்லி, சட்னி, இந்த மாதிரியாக தான் உங்களுக்கு டாஸ்க்கு கொடுக்குறாங்க. ரவை கிச்சடி கொடுக்குறாங்க, ஊத்தப்பம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான டாஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையானதுலாம் அங்கேயே இருக்குமாக்கா. சப்பாத்தினா சப்பாத்தி மாவு அவங்களே பிசைஞ்சு ரெடியாக வச்சுருப்பாங்களா, அப்புறம் தோசை மாவு அவங்களே வச்சுருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதையுமே இது பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடியாக வச்சுருப்பாங்க. வெஜிடபிள்ஸை வச்சு உங்களுக்கு ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸோ நூடுல்ஸோ பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக தான் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த இதுவுமே நீங்கள் கிச்சடி செய்கிறீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸை கட் பண்ணவே தேவையில்லை. எல்லாமே அவங்க ரெடியாக தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் பண்ணுற விஷயத்த ஃபஸ்ட்டு சுத்தமாக பண்ணணும். இந்த ரவை கிச்சடி, தோசை, இட்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரவை உப்புமா, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரவை கேசரி, அதுக்கப்புறம் ஊத்தப்பம், இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத ஒரு தடவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு போங்க. பேசிக்காக டிஃபன் ஐட்டம்ஸ் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா டிஃபன் ஐட்டம் அண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவையிலேயே கேசரி, அதுக்கப்புறம் பொங்கல், இந்த மாதிரியான விஷயங்கள். இதே பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்து நம்ம செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதாவது உங்கள் பக்கத்தில் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அக்கா இதை நான் இது பண்ணுமா அப்படின்னு கேட்டு செய்யலாம். தாராளமாக செய்யலாம். அதை பற்றி அவங்க எதுவுமே சொல்கிறதில்ல. உங்களுக்கு 30 நிமிஷம், அரை மணி நேரம் சாலிடாக கொடுக்குறாங்க. ஸோ என்ன ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னாலுமே பொறுமையாக பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லா வரும். எதையுமே தீச்சி கருக்கி அந்த மாதிரி பண்ணிடாதீங்க, கொட்டிடாதீங்க. நீங்கள் கொட்டிட்டீங்க அப்படின்னா கூட அதை நீங்கள் ஒன்ஸ் உங்களோட குக்கிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பண்ண இடத்த சுத்தம் பண்ணிடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கெல்லாம் மார்க்கு கொடுக்குறாங்களா அப்படின்றதுலாம் கிடையாது. அவங்க சொல்கிறத நீங்கள் செய்கிறீங்களா அதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கு கொடுத்துறாங்க. ஸோ குக்கிங் தெரிஞ்சது அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 மார்க் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துடலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கார்டனிங்கை பொறுத்தளவில் நீங்கள் இலைகள்லாம், அதாவது தேவையில்லாத இலைகள்லாம் கட் பண்ணி விடுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாத்தி கட்டுறது. ஒரு செடியை சுற்றி தண்ணி போகிறதுக்கு பாத்தி கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாத்தி கட்டுறது. ஸோ அங்கே உள்ள செடிகளில் ட்ரிம் பண்ணி விடுறது. இந்த மாதிரியான
ப்ராக்டிக்கல் தான் வந்து பண்ணுறாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான விஷயந்தான். இதுலேயுமே வந்து ஒரு சிலர் கேட்குறாங்க, நாங்கள் ப்ராக்டிக்கல் போகும்போது ஒரிஜினல் எல்லாமே எடுத்துகிட்டு போகணுமாக்கா, சர்டிஃபிகேட் அந்த மாதிரிலாம். ஸோ உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஹால் டிக்கெட் வந்து இருந்தது அப்படின்னா ஹால் டிக்கெட்டும் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடியோ ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும். ஸோ வேறு எதுவுமே வந்து நீங்கள் சென்டருக்கு எடுத்துகிட்டு போக தேவையில்லை. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரிஜினல் யாரும் எடுத்துகிட்டு போகாதீங்க. மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ உங்களோட ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயனிங். இந்த அயனிங் டாஸ்க் தான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு 2 நிமிஷத்தில் அயன் பண்ணணும். 2 நிமிஷத்தில் ப்ராப்பராக அயன் பண்ணி மடித்து வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதுக்கு மார்க் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான டாஸ்க் தான் வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைவாலாம் கேட்குறாங்களேக்கா, என்னக்கா கேட்குறாங்க, என்ன வந்து பண்ணுறாங்க, வைவாவில் வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா எந்த கேள்விகளும் வந்து வெளியிலேருந்து உங்களுக்கு எதுவுமே கேட்குறதில்ல. பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதோட ப்ரொசீஜர் வந்து என்ன, ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதோட ப்ரொசீஜர் வந்து என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்ரூம் ஆகட்டும், சிங்க் ஆகட்டும், நீங்கள் வந்து அதை எப்படி க்ளீன் பண்ணுவீங்க, எப்படி வந்து அதை நீட்டாக வச்சுப்பீங்க. ஸோ இப்போ சிங்க் இருக்குன்னா அதில் என்னென்னலாம் இருக்கணும், ஹேண்ட் வாஷ் இருக்கணுமா, சோப்பு இருக்கணுமா, டவல் இருக்கணுமா, அது எந்தெந்த இடத்துல இருக்கணும், அந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துணிக்கு நீளம் முக்கிறது, கஞ்சி போடுறது, இதெல்லாம் வந்து எப்படி வந்து பண்ணுறது, அந்த மாதிரியான பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ ஒரு சாம்பார் வைக்கணும் அப்படின்னா அந்த சாம்பாருக்கு நீங்கள் என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுவீங்க, அவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து குக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வைவாவாக கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேசிக்கான வைவர்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கறதில்ல. ஸோ இனிமேட்டு இந்த வரும் வாரங்களில் நீங்கள் ப்ராக்டிக்கல் போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸாக போயிட்டு வாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் பதட்டமாக பண்ணுறதுக்கு அங்கே ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ நீங்கள் குக் பண்ணுறீங்க அப்படின்னா கேஷுவலாக உங்களுக்கு என்ன தெரியுதோ பண்ணுங்கள், தெரியாத பக்கத்தில் வந்து கேட்டு பண்ணுங்கள், தப்பே வந்து கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியாக தான் வந்து ப்ராக்டிக்கல் வந்து பண்ணணும். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே மேலும் நிறைய தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.